ஹலோ வர்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். நியூஸில் லாஸ்ட்டாக எப்போவுமே வானிலை அறிக்கை சொல்லுவாங்க. அதில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எதை வச்சு அந்த மழையை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதுக்கு ரெயின் கேஜ்னு ஒரு கேஜ் இருக்குது. ஸோ அந்த கேஜ் எப்படி இருக்கும், அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க, சிம்பிளாக நீங்கள் ஒரு ரெயின் கேஜ் கிரியேட் பண்ணி உங்கள் ஊரில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரெயின் கேஜ், தமிழில் மலைமானின்னு சொல்லுவாங்க. ரெயின் கேஜில் மேஜராக 2 டைப் இருக்குது. நான் ரெக்கார்டிங் ரெயின் கேஜ், ரெக்கார்டிங் ரெயின் கேஜ். நான் ரெக்கார்டிங் ரெயின் கேஜ்னால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மழை பெய்யுது, அதை மட்டும் அளக்கணுன்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ரெக்கார்டிங் ரெயின் கேஜுங்கிறது ஒரு நாளைக்கு, அதாவது 24 ஹவர்ஸில் ஒரு 5 டைம் மழை பெய்யுதுன்னா, ஸோ அந்த 5 டைம் பெய்கிற மழையோட வேரியேஷனை ஒரு கிராஃப் மூலமாக மெஷர் பண்ணுறதுக்கு தான் ரெக்கார்டிங் ரெயின் கேஜை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நான் ரெக்கார்டிங் ரெயின் கேஜோட சாம்பிள் டயக்ராம். இந்த ரெயின் கேஜை பொதுவாக மரம், பில்டிங் இதெல்லாம் பக்கத்தில் இல்லாமல் ஒரு வெட்ட வெளியான இடத்துல தான் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இது ஸ்டாண்டு. அடுத்து இது மெஷரிங் ஜாரு. இது கிளாஸால் தான் ஆனது. இதில் 5லேருந்து 25 mm வரைக்கும் மெஷர்மெண்ட் இருக்கும். அடுத்து ஓவர்ஃப்ளோ ரெயின் கலெக்டிங் ஜார். இது மெஷரிங் ஜார்லேருந்து வர எக்ஸஸ் ரெயின் வாட்ரு இதில் சேவ் ஆகிக்கிடும். அடுத்து ஃபொனல் ரெயின் வாட்டரை கரெக்டாக அந்த மெஷரிங் ஜாருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகுது. இதுவும் எல்லாமே கிளாஸில் தான் ஆனது. இந்த கேஜ் கிரவுண்ட்லேருந்து மினிமம் 1 feet, அதாவது 30 cm மேலே இருக்கணும். அடுத்து இந்த ஜாரோட ஹைட்டு, பெரிய ஜாரோட ஹைட் 35 cm வரைக்கும் இருக்கணும். இதோட டயா 12.7 cm இருக்கணும். மழை பெய்யும்போது ஃபொனல் வழியாக வர ரெயின் வாட்டர்லாம் ஃபஸ்ட்டு அந்த மெஷரிங் ஜாரில் ஃபில் ஆகும். ஸோ அது ஃபுல்லாகிட்டுனா எக்ஸஸ் வாட்டர் அப்படியே வெளியே உள்ள அந்த பெரிய ஜாரில் ஃபுல்லாகும். மழை நின்னதுக்கப்புறம் ஃபொனலை வெளியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த சின்ன ஜாரில் உள்ள ரெயின் வாட்டர் எவ்வளோன்னு மெஷர் பண்ணுவாங்க. மெஷர் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை தனியாக எடுத்து வச்சுட்டு, அப்புறம் அந்த பெரிய ஜாரில் எக்ஸஸ் ரெயின் வாட்டர் இருந்ததுன்னா அதை அந்த சின்ன ஜாரில் ஊற்றி எவ்வளோன்னு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டையும் டோட்டல் பண்ணிக்கிடுவாங்க. டோட்டல் பண்ணி எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் கேனை வச்சு ஒரு ரெயின் கேஜ் கிரியேட் பண்ணி உங்கள் வீட்டில் எப்படி மழை பெய்யும்போது மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டயக்ராம் மூலமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் 1 லிட்டர் வாட்டர் கேனில் மேலே உள்ள நெக்கை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் கேனுக்குள்ளே சின்ன சின்ன கல் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது காற்றடிக்கும் போது உங்களுக்கு கேன் கீழே இல்லாமல் இருக்க யூஸ் ஆகும். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கீங்களோ அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லட்டா ஒரு டேப் வச்சு ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு இப்போ இந்த பாட்டிலோட நெக்கை இந்த ஃபொனல் மாதிரி தலைகளை கவுத்தி வச்சுருங்க. அந்த கேப்பை ரிமூவ் பண்ணி ஃபொனல் மாதிரி தலைகளை கவுத்தி வச்சுருங்க, இந்த படத்தில் உள்ள மாதிரி. அடுத்து மழை பெய்யும்போது இதை கொண்டு உங்கள் வீட்டு மாடியில் வச்சுருங்க. வச்சு மழை பெஞ்சு முடிக்கையும் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் மெஷர் பண்ண அந்த அளவுக்கு மேலே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்கேல் மூலமாக அளந்து பாருங்கள். இப்போ எத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 1 மில்லிமீட்டர் மழைனா 1 லிட்டர் பை 1 சதுர மீட்டர் அப்படின்னு அர்த்தம். 8 மில்லிமீட்டர் மழைனா 8 லிட்டர் பை 1 சதுர மீட்டர், அதாவது 1 சதுர மீட்டருக்கு 8 லிட்டர் தண்ணி மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்கள் ஊரில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஊரோட பரப்பளவு தெரியணும். இப்போ ஆவரேஜாக நான் என்னோடய ஊரோட பரப்பளவு 11 சதுர கிலோமீட்டர். இப்போ இதை நீங்கள் சதுர மீட்டராக மாற்றிக்கணும். ஸோ இன்ட்டு 10 lakhs போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ உங்கள் ஊரில் 3 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னா 3 இன்ட்டு அந்த சதுர மீட்டர் அதை போட்டிங்கன்னா எவ்வளோ லிட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும். அதாவது 3,30,00,000 லிட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. 3 மில்லிமீட்டர் மழைங்கிறது 3,30,00,000 லிட்டர் மழைக்கு ஈக்குவலு. ஸோ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ மழை தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க.